அதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டி தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. வெளிப்படையா அழுதுட்டார். இல்லைங்க, கண்டென்ட் இல்லைங்க அவர்கிட்ட. இந்த நாடக மேடை நடந்தது, அந்த நாடக மேடையில கண்டென்ட் இல்ல. ஆரம்பத்துல பேசின பேச்சு நீங்க இதை கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கு. இது நான் கொச்சை கண்டென்ட் இல்லைன்னு சொல்றேன். அது என்ன கொச்சைப்படுத்த? நீங்க அதையே நீங்க அதிகப்படுத்தி பேசுறீங்க. இதுவரையிலே ஒரு வார்த்தையாவது மருத்துவர் ஐயாவை பற்றி மருத்துவர் அன்புமணி ராம் எதிர்வார்த்தை பேசியதோடு மட்டுமல்லாம் எது ஒண்ணுமே பேசுறதே கிடையாது. கொலை பண்ணலாம் முயற்சி பண்ணாங்க, தலகாணி வச்சு அமுத்தி கொலை பண்றதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் இன்னைக்கு வந்து அதாவது சமூக ஊடகங்கள்ல அன்புமணி தான் கட்சியே அழிக்க பாக்குறாரு, பாமகங்கிற கட்சி இல்லாத மாதிரி பண்ணும் போல இருக்கு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அப்படின்னு தானே விமர்சனம். மனசாட்சியத்தை நீங்க ஒரு ஊடகவியலாளர், மனசாட்சியை தொட்டு பேசுங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாமகவின் மூத்த தலைவர்களுள் ஒருவரும் மூத்த ஊடகவியலாளருமான CR பாஸ்கரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். பாமகவினுடைய பொதுக்குழு நடந்து முடிஞ்சிருக்கு. பல்வேறு தடைகளை தாண்டி இந்த பொதுக்குழுவை நடத்தி முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அவர்களே சொல்லியிருந்ததை நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம கூட யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து அடுத்த கட்டத்துக்கு பாமக எடுத்து செல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் என் கூட இருக்காங்க. முழுக்க முழுக்க தொண்டர்களும் மக்களும் ஏன் பக்கம்தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ராமதாஸ் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் அதை வந்து செயற்குழு பொதுக்குழு நீங்கள் வந்து வர்ணிக்காதீங்க, கேட்காதீங்க. அது செயற்குழு பொதுக்குழு, அது ஏதோ ஒரு நாடக மேடை மாதிரி இருக்குது எனக்கு. எப்படி அதை சொல்லுவீங்க? நாடகம் தான் நடந்துதாங்க. அங்கே வந்து செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களையும் நான் பார்க்கலையே. மூத்த உறுப்பினர்கள் எல்லாரும் அங்கே தான் இருந்தாங்க. யாரை மூத்த உறுப்பினர்கள் சொல்கிறீங்க நீங்கள்? யாரை மூத்த உறுப்பினர்கள்? கட்சியினுடைய கௌரவ தலைவர் GK மணி அங்கே தான் இருக்காரு. வேற யார் வேணும்? அவர் ரொம்ப காலமாக இருக்கார். அவர் 25 ஆண்டு காலமாக பதவியில் இருந்தார். நீ இருந்தது போதும், தலைவர் பதவியில் இருந்தது போதும், விடை கொடுத்து அவருக்கு அனுப்பியாச்சு. அவர் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் வந்து இப்போ அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் அவரை கட்சியை விட்டு நீக்கியாச்சு. வேற யார் அவர் மூத்தவர்களாக நீங்கள் கருதுறீங்க? வன்னியர் சங்க தலைவர்கள் இருக்காங்க, அருள்மொழி இருக்காங்க. இவங்களாம் யார்? அண்ணன் அருள்மொழி வந்து நான் மதிக்கத்தக்கவர் தான். ஆனால் அவரே வந்து ஏறக்குறைய ஐயாவை விட்டு பிரிந்து நடவடிக்கைகள் பிடிக்காமல் ஏறக்குறைய 30 ஆண்டுகளாக வேறு அமைப்பிலே இருந்தவர் தான். அதே போல் வேற யாரை சொல்ல வரீங்க? தீரன் இருக்காரு. தீரன் ஏறக்குறைய 35 ஆண்டுகள் வந்து வெளியே இருந்தவர் தான். இப்போ எல்லாரையுமே ஆளில்லாத பாவத்துக்கு பக்கத்திலே வைத்து கொண்டிருக்கிறார்கள். மற்ற நேரத்தெல்லாம் அவங்கெல்லாம் பக்கத்தில் வைக்கவே மாட்டாங்க. இவர்களை வைத்துக்கொண்டு நீங்கள் பேச, உங்களுக்கு அன்பழகன் யார் தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. அவங்கெல்லாம் இப்போ மிகப்பெரிய பொறுப்பாளர்கள், ஐயாவை இயக்கக்கூடியவர்கள். பரந்தாமன் ஒருத்தர் தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு சொல்லி கேள்விப்பட்டேன், ஆனால் யாருன்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதுதான், அவங்கெல்லாம் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அவங்க தான் இந்த இயக்கத்தினுடைய தூண்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. தவிர ஒட்டுமொத்தமாக கட்சி இங்கே வச்சு ஏற்கனவே இதெல்லாம் நடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் நாங்கள் சொல்லியாச்சு. அதையும் மீறி அவர்கள் நடத்துகிறார்கள்னு சொன்னால் எந்த கடைகளில் வந்து யாருக்காக டீ ஆத்துறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. இன்றைக்கி நீங்கள் அங்கே இருக்கணும்ல, ஏன் வந்து இன்றைக்கி நீங்கள் அந்த நிகழ்ச்சியெல்லாம் பங்கேற்காமல் நீங்கள் வந்து தவிர்த்தீங்க? ஏங்க, நான் தான் சொல்லி, நீங்கள் மூத்த தலைவர்னு சொல்கிறீங்க, ஆனால் வந்து மற்ற மூத்த தலைவர்கள்லாம் அங்கே இருக்காங்கன்னா நீங்கள் ஒரு காரணம் சொல்கிறீங்க. நீங்களும் அந்த கட்சியினுடைய துவக்கத்திலிருந்து இருந்திருக்கீங்க. நீங்கள் கூட இருந்திருக்க வேணாமா? ஐயாவோட இருந்திருக்க வேணாமா? இன்றைக்கி கண் கலங்குறாரு, வெளிப்படையாக கண் கலங்குறாரு. உங்களுக்கெல்லாம் அழுக வரலையா? அதுதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். ஒரு நல்ல நாடகம் அரங்கேறி இருக்கிறது. நான் அந்த கண்ணீரை வேறு யாராவது அந்த கண்ணீர் வடித்திருந்தால் வேறு விதமாக நான் முதலை கண்ணீர் என்று சொல்லியிருப்பேன். ஆனால் ஐயா வடித்த கண்ணீரை நான் அப்படி சொல்ல மாட்டேன். இன்னொன்று, நாங்கள்லாம் மூத்த தலைவர்கள் தான். எல்லா மூத்த தலைவர்களும், நான் உட்பட, சக்தி கமலம்மாள் உட்பட, மதுரையிலே இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள், கோமதி அம்மாள் உட்பட எல்லா மூத்த தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய பல மூத்த தலைவர்கள், வன்னியர் சங்க காலத்திலே இருந்து பாடுபட்டவர்கள், உழைத்தவர்கள், சிறை சென்றவர்கள் எல்லோருமே இன்றைக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பக்கத்தில் இருக்கிறார்கள். 99.99 விழுக்காடு இயக்கமும் வன்னியர் சங்கமும் அவர் பின்னாலே இருக்கிறது. அவரால் மட்டும்தான் இந்த இயக்கத்தையும் இந்த சங்கத்தையும் வழிநடத்த முடியும்.
அறிவு, ஆற்றல், திறமை மிக்க ஒரு மிகப்பெரிய இன்றைக்கு போராட்டக்காரர். அங்கே என்ன நடந்தது? அந்த நாடக கொட்டகையிலே என்ன? நீங்கள்லாம் வந்து பதவிக்காக அன்புமணியோட இருக்கீங்க, நீங்கள்லாம் வந்து துரோகம் பண்ணிட்டீங்க, நீங்கள்லாம் வந்து சுயநலவாதிகள், இவங்கெல்லாம் தான் அன்புமணி கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஸ்ரீ காந்திமதி சொல்கிறாங்க. காந்திமதியும் சொல்லுவாங்க, ஜி.கே. மணியும் சொல்லுவாங்க. காந்திமதி, அதாவது நாங்கள்லாம் 50 ஆண்டுகள் உழைத்திருக்கிறோம், அரசியலிலே 50 ஆண்டுகள் பங்களித்திருக்கிறோம். இது 51வது ஆண்டு. காந்தி இந்த 51வது ஆண்டிலே இன்றைக்கு மேடையிலே வந்து புதிதாக உள்ளே நுழைந்த எல்கேஜி இப்போ பார்த்துருப்பீங்க நீங்கள். பார்த்து பேசி எழுதி வந்த வசனத்தை பேசியிருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் எழுதி கொடுத்ததை முழுமையாக பேச வேண்டும் என்று சொன்னால் இன்னும் 20 ஆண்டுகள் தடுமாற்றம் இல்லாமல் பேச வேண்டும் என்று சொன்னால் 20 ஆண்டுகள் ஆகும். சங்கர், நாங்கள்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னிய சங்கத்திலேயே தலைமை கழக பேச்சாளர்களுக்கு பயிலரங்கம் நடத்தி பயிற்சி கொடுத்தவன், பயிற்சி முகாம் நடத்தியவன். 300க்கும் மேற்பட்ட பேச்சாளர்களை உருவாக்கி நாடு முழுக்க பட்டி தொட்டியெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்காக தயார்படுத்தியவன். நீங்கள் சொல்வது எல்லாமே 1990, 1995, 2000 போன்ற ஆண்டுகளில். அப்போல்லாம் அன்புமணி இருந்தாரா? அன்புமணி கண்டிப்பாக, நான் தான் சொன்னேன், 2004க்கு அப்புறம் தான் அவர் கட்சிக்குள்ளேயே வராரு. 2004 கட்சிக்கு வந்துட்டு உடனடியாக எம்பி ஆகிறார், உடனடியாக மத்திய அமைச்சர் ஆகிறார் அப்படின்னு ராமதாஸ் சொல்லலை, இன்னைக்கு சுகந்தன் சொல்கிறாரு. அந்த அளவுக்கு வந்து அன்புமணியை பற்றி இன்னைக்கு கடுமையான விமர்சனத்தை அவர் வைக்கிறதையும் நம்ம பார்த்தோம். இந்த எல்கேஜி பிள்ளைகள் மாதிரி தான் 51, நான் சொன்னேன், காந்தியும் சரி, காந்தி வளர்த்த பிள்ளைகள் தானே. காந்தி வளர்த்த பிள்ளைகள்லாம் வேற, இந்த காந்தி வளர்த்த பிள்ளை அது. இந்த சுகந்தன்லாம் நான் பார்த்ததே கிடையாது. ஏதாவது இந்த சுகந்தன், நான் வாட்டுக்கு சும்மா இருந்தேன், இப்போ நான் ஐயாக்காக, அதுவும் வந்து கட்சி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் இப்போ வந்திருக்கேன் அப்படிங்கிறார் அவர். அவர் வரலன்னா இந்த அரசியலையே காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி. அதாவது இவர்கள் ஏன் வருகிறார்கள், எதற்கு வருகிறார்கள் என்று எனக்கும் தெரியும், எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரியும், அண்ணன் அன்புமணி அவர்களுக்கும் நன்றாக. உண்மையான விசுவாசிகள் எல்லாருமே இன்னைக்கு பொதுக்குழுவில் பங்கேற்றாச்சு. சுயநலவாதிகள் மட்டும்தான் இப்போ அன்புமணி பக்கம் இருக்காங்க, பதவி ஆசை கொண்டவர்கள் தான் அங்கே இருக்காங்க, துரோகிகள் மட்டும்தான் அங்கே இருக்காங்க. சங்கர், நீங்கள் பாருங்க, மேலே 12 பேரை உட்கார வச்சாங்க. ஐயா குடும்பத்தை சேர்ந்த காந்தி குடும்பத்தை சேர்ந்த சுகந்தன், அதே போல் ஜி.கே. மணியினுடைய மகன், இப்படி தான் உட்கார வைக்கப்பட்டார்கள், பேச வைக்கப்பட்டார்கள். இதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. அவர்களிடம் கட்சி கிடையாது, கட்சியினுடைய தொண்டர்கள் கிடையாது. இன்றைக்கு எல்லோருமே பார்த்தீங்கன்னா அவர்கள் முகத்திலே ஒரு சோகக்கலை தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. இதுதான் எனக்கு தெரிந்த வரையிலே அவர்களுடைய இந்த நாடக கொட்டகை கூட்டம் தான் இறுதியானதாகவே இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி யாருமே இல்லை அப்படின்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலாக அந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சிருக்கு. காலையில் 11 மணிக்கு ஆரம்பித்தது 1:45 வரைக்கும் நடந்து முடிஞ்சிருக்கு. ஒவ்வொரு உறுப்பினர்களும் பேசியிருக்காங்க. எப்படி ஆஸ் யூஷுவல் பாமகவுடைய பொதுக்குழு நீங்கள் இருந்த காலகட்டத்திலேருந்து நடக்குமோ அதே மாதிரி எல்லாரும் பேசி நிறைவாக முடிஞ்சிருக்கு. மத்தியானம் லஞ்சும் சாப்பிட்டுட்டாங்க. இல்லை, நான் அதை முழுமையாக மறுக்கிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா அம்மாதிரியான சம்பவங்களே இல்லை. கூட்டப்பட்ட இந்த ஒரு கூட்டத்தை, ஒரு அரங்கில் கூட்டப்பட்ட கூட்டத்தை, குறிப்பாக நான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய எழுச்சி நடைபயணத்தை பற்றி நான் பேச விரும்பவில்லை. அதை விட இன்றைக்கு 100 நாள் நடைபயணம் சென்று கொண்டிருக்கக்கூடிய சௌமியா அன்புமணியுடைய மகளிர் உரிமை பயணத்தை பற்றி பேசுகிறேன். அவர்கள் நடத்துகிற ஒரு கூட்டத்திற்கு இந்த கூட்டம் சமமாகுமா என்று கேட்கிறேன். சௌமியா அன்புமணி அவர்கள் நடந்து வருகிற பொழுது, அவர்கள் கூட்ட அரங்கில் நின்று கொண்டிருக்கிற பொழுது, தனி ஒரு ஆளாக ஏறக்குறைய 3 மணி நேரத்திற்கு முன்பாக எந்த ஒரு குறிப்பேடுகளும் இல்லாமல் பேசி மகளிர்களையும் அவர்கள் உரிமைக்காக போராடி ஆளுகிற அரசை அப்படியே அக்குவேறு ஆணிவராக கிழித்து புள்ளிவரமாக பேசுகிற சௌமியா அன்புமணி எங்கே இருக்கிறது? எழுதி கொடுத்து அதை வாசிப்பதற்கு கூட உங்களாலே முடியவில்லை என்று சொன்னால், எழுதி கொடுத்து பேசுறத கூட அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்கன்னு நம்ம பார்த்தோம்ல ஸ்ரீ காந்திமதி பேசும்போது. அதான் சொன்னேன், அந்த நாடகம் இப்படித்தான் இருக்கும் என்று வசனம் எழுதப்பட்டு விட்டது, அவர்கள் பேசியாகிவிட்டது, கைத்தட்ட வேண்டிய இடத்தில் கைத்தட்டியாகிவிட்டது. இதுதான் நடந்து கொண்டு, அதைத்தான் நான் ஆரம்பத்திலும் துவக்கத்திலே இருந்து சொன்னேன். இது நாடக கோட்டை விவகாரம், இதை பற்றி நாம் பேசி பிரயோஜனமே இல்லை என்று சொல்கிறேன். இவர்கள் உண்மையான பாமக இல்லை என்பதும், இவர்கள் நடித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு 4-5 பேருக்கு சீட்டுகளை வாங்குவதற்காக, இடங்களை வாங்குவதற்காக. 4-5 இல்லை சார், 25 எம்எல்ஏக்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்ம உள்ளே போகிறோம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தையும் வந்து இன்னைக்கு உள்ள வச்சிருக்காங்க. அமைச்சரவையிலேயே நம்ம பங்கேற்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களும் இன்னைக்கு முன்வைக்கப்பட்டது. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது கனவிலும் நடக்காத ஒரு காரியத்தை பற்றி அவர்கள் கதை அளந்திருக்கிறார்கள். அதைத்தான் சொன்னேன், இவர்களுக்கு பேசுவதற்கான எந்த விதமான முகாந்திரமும் இல்லை, யோகியதும் இல்லை, அதற்கான எந்த ஒரு தகுதியும் இல்லாதவர்கள் தகுதி குறைவாக பேசியிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக மிகப்பெரிய ஆளுமையான மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பற்றி பேசுவதற்கு இவர்களுக்கு
எந்த விதமான அருகதையும் இல்லை. இந்த துணிச்சலும் காந்திமதி கூட இல்லையா? நிச்சயமா தம்பின்னு சொல்லி அவங்க சில கருத்துக்களை வைக்கிறாங்க. தம்பி நீ எதுக்காக வந்து இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேங்கிற வரைக்கும் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை அவங்க முன்வைக்கிறாங்கல்ல. ஒரு பேசக்கூடிய நான் தெரியும், எனக்கு நீங்கள் பேச்சு பயிற்சியோ அல்லது அவர்கள் எப்படி பேசினார்கள் என்பதை பற்றியோ பேச வேணாம். அவர்களுக்கு என்ன தகுதி இருக்குது எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் எப்படியெல்லாம் சுற்றி வளைச்சி பேசி பார்க்குறீங்க, ஸ்ரீகாந்தியை தூக்கி வச்சு பேசணும்னு நினைக்கிறீங்க. எங்களுக்கு தெரியுங்க. 50 ஆண்டு காலம் அப்பாக்காக அவங்க பேசுறாங்க, 50 அப்பாக்காக மக பேசுறாங்க, அப்பாக்காக இவர் பேச மாட்டேங்கிறாருல. இல்லை 50 ஆண்டு காலம் இல்லாத அக்கறை உங்களுக்கு எங்கே வந்து முளைத்தது? இப்போ நான் கேட்கிறேன், அப்பாவை பார்த்து என்ன அக்கறை இருக்கும்? அப்படிங்கிறாங்க. நாங்க உரிமை போராட்டம், வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ உரிமை போராட்டம், ஜாதிவாரி கணக்கெடுப்ப போராட்டங்கள் நடத்தணும். எல்லா உரிமைகளுக்காக, மறுக்கப்பட்ட உரிமைகளுக்காக எல்லாம் போராட்டம் நடத்தி ஜெயிலுக்கு போகும்போது நீங்களாம் எங்க இருந்தீங்க? பேரப்பிள்ளைங்க எங்க இருந்தாங்க? உன் பேரப்பிள்ளைங்க அந்த சுதந்திரம்லாம் எங்க இருந்தாங்க? ஸ்ரீகாந்த் எங்க இருந்தா போல? நாங்கள் 35 வாட்டி ஜெயிலில் இருந்தோமே, என்னைக்காவது ஒரு முறை வந்து இவங்கெல்லாம் எங்களை பார்த்துருப்பாங்களா? எங்கள் தொண்டர்களை பார்த்துருப்பாங்களா? இன்னைக்கு எதுக்காக பார்க்க வர்றீங்க? என்ன நோக்கம் இருக்குது? என்ன வாரி சுருட்டிக்கிட்டு போகலான்னு நினைக்கிறீங்க? என்ன வாரி சுருட்ட போகிறீங்க? இங்கே உழைப்பு தான் இருக்குது, உழைப்பு இருக்குது, உண்மையான அர்ப்பணிப்பு இருக்கிறது, மக்களுக்காக போராட வேண்டும் என்கிற குணம் இருக்கிறது. இந்த கூட்டத்தில் பார்த்தீங்களா நீங்கள், யாராவது ஒருவராவது ஆளுகிற அரசை பற்றியோ அரசியல் கட்சிகளை பற்றியோ விமர்சனம், ஒட்டுமொத்தமான கடுமையான விமர்சனம் ஈன்றெடுத்த மகன், அதுவும் சிறந்த அறிவுபூர்வமான சமுதாயத்தையே புரட்டி போட்டு ஒரு மாற்றத்திற்கான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிற அன்புமணி ராமதாஸுக்கு எதிராக அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களை தூண்டிவிட்டு பேச வைக்கக்கூடிய ஒரு மோசமான நிகழ்வு தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது இதை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிற மருத்துவர் ஐயாவை நாங்கள் எவ்வளவு வணங்கி மகிழ்ந்தோம். எப்படிப்பட்ட தலைவராக, எப்படிப்பட்ட ஐயாவாக நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். இப்படி பேச வைத்து வேடிக்கை பார்த்து அன்புமணியை ஒட்டுமொத்தமாக கீழிறக்கம் செய்கிற அந்த குணம் என்ன குணம் என்று நாம் ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமைகள் அப்படின்னு சொல்லி வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதுதான் சொல்ல வர. இதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. அதே ஆர்எஸ்எஸ் காரர்கள் என்று சொல்லக்கூடிய மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகிறார், மேடையிலே வருகிறார், கூட்டணி கட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள். அத்தனை கூட்டணி கட்சி தலைவர்களையும் விடுத்துவிட்டு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அருகிலே இருக்கிற பொழுது நெருங்கி வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸை பார்த்துவிட்டு அருகிலே அன்புமணியினுடைய தந்தை மருத்துவர் ஐயா என்கிற அடிப்படையிலே அவரை ஆறத் தழுவுகிறாரே அந்த ஆர்எஸ்எஸ் காரர் நரேந்திர மோடி. அப்பொழுது அவருடைய அரவணைப்பு இனித்ததா, சுவைத்ததா? அது புலகாங்கிதம் கொடுத்ததா உங்களுக்கு? அந்த ஆர்எஸ்எஸ் காரர் என்று இன்றைக்கு எழுதி வைத்து ஆர்எஸ்எஸ் காரர் என்று குற்றம் சுமத்துகிற அந்த தைரியமும் துணிச்சலும் உங்களுக்கு எங்கே இருந்து வந்தது? எங்கே இருந்து வந்தது என்று கேட்கிறேன். சரி, அந்த ஆர்எஸ்எஸ் காரருடைய கட்சியான பாரதிய ஜனதா கட்சி அமைக்கக்கூடிய கூட்டணியிலே இவர்கள் இருக்கிற பொழுது வேறு எங்கு போய் நீ கூட்டணியிலே இருப்பீர்கள்? எங்கு போய் உங்களுக்கு இந்த 25 இடம் கிடைக்கும்? யார் உங்களை அரவணைத்துக் கொள்வார்கள்? உங்களை பார்த்து கேட்கிறேன். நான் கேட்கிறேன், உங்களுக்கு ஏது இடம்? நீங்கள் அதாவது வீதியோரத்திலே விரட்டி அடிக்கப்பட்டவர்களாக காட்சியளிக்கப்படுகிறீர்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், இந்த சிறு 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 கூட்டம் மைக்ரோஸ்கோப்பிங்கில் வச்சு பார்த்தா கூட முடியாத வைத்துக்கொண்டு அரசியல் கட்சி நடத்த துடித்து கொண்டிருக்கிறார். ஒட்டுமொத்தமான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையிலே வந்துவிட்டது. போதா குறைக்கு இரட்டை குழல் துப்பாக்கிக்காக சௌமியா அன்புமணி அவர்களும் இன்றைக்கு களம் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார். வேடிக்கை வினோதமாக இல்லை. இன்றைக்கு ஒரு கும்பல், ஒரு குழு அப்படிங்கிறார் ராமதாஸ். கும்பல், குழு என்பதையெல்லாம் நாங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தைகள். நாங்கள் சொல்ல வேண்டிய ஐயா இருப்பதற்கு உணர்வு பூர்வமா இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு எங்க கூட இருக்காங்க. 95% மக்கள் ஏன் பக்கம் இருக்காங்க, 5% மக்கள் தான் வந்து அன்புமணி பக்கமே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் தெரிவிக்கிறார். இல்லைங்க, ஒண்ணுமே இல்லைங்க. அதாவது அவர் நோக்கம் என்ன? நாம் எதற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினோம்? உரிமைகளை பெறுவதற்காக. இன்றைக்கு ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு தீங்கிழைக்கிற அரசாக, தீங்கரசாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அரசை அகற்ற வேண்டும் என்று மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் உன்னதமான கொள்கையை வைத்துக்கொண்டு போராடி கொண்டிருக்கிறார், உழைத்து கொண்டிருக்கிறார், இயக்கம் கண்டு கொண்டிருக்கிறார். அதற்கான கூட்டணியை அமைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே தனையனை வீழ்த்த தந்தை இன்றைக்கு சாதாரணமாக காற்றை வேட்டையாடி களைத்து போனவர்கள் போல இன்றைக்கு காட்சியளிக்கிறார்கள். அந்த கும்பல், நீங்கள் சொல்கிறீங்களே அந்த கும்பல், சிறு கும்பல் காற்றை வேட்டையாடி களைத்து போனவர்களாக காட்சியளித்து கொண்டிருக்கிறார்கள். அது கும்பலா? அது பெரும் காற்றடித்தால் ஓடிவிடக்கூடியது. ஆனால் இங்கே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் உரிமையை மீட்க இருக்கக்கூடிய இந்த கூட்டம் என்பது எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் அதை தாண்டி சிறை சென்றாவது உரிமையை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அற்புதமான மக்களை வைத்துக்கொண்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக அரசியலை நடத்தி கொண்டிருக்கிற பொழுது
அதற்கு முட்டுக்கட்டையாக இடைஞ்சலாக அரசியலே செய்யக்கூடாது என்று சொல்லி இந்தியாவிலே அல்ல உலகத்திலே எந்த தந்தையும் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை இன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் செய்து வருகிறார்கள் சொன்னால் அதனுடைய உள்நோக்கம் தெரியாதா? உலகத்திலேயே எந்த மகனும் பண்ணாத விஷயத்தை அன்புமணி பண்றார் அப்படிங்கறத ராமதாஸ் சொல்றது. உடம்பு ஃபுல்லா ஈட்டியை வச்சு குத்துன மாதிரி இருக்கு அப்படிங்கிறார் அவர். அதான் சொன்னேன், இந்த நாடகம் அன்புமணிக்கு மனசாட்சி இல்லையான்லாம் கூட நம்ம ஜி.கே. மணி கேட்கிறாரு. இல்லை, எல்லாருக்கும் தெரியும், அவர் உடன் இருக்கிறவர்களுக்கு தெரியும், அவர்களுடைய உறவினர்களுக்கு தெரியும், எல்லோருக்குமே தெரியும். ஒரு கீழ்ப்படிதல் உள்ள அற்புதமான மனிதநேய குணம் படைத்த எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய அன்புமிக்க மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். இந்த கொரோனா காலம் வந்த காலகட்டத்தில் அது ஐயாவை பற்றி கேட்கல, ஐயா வீட்டுக்குள்ளே இருந்தார். ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சுழன்றடித்து கட்சியினரை காப்பாற்ற எடுத்த பெருமுயற்சி உங்களுக்கு தெரியுமா சங்கர்? ஆயிரக்கணக்கான கட்சிக்காரர்கள் எல்லாம் துடிக்க துடிக்க அவர்களுடைய உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிற பம்பரமாக சுழன்றிருக்கு. அவனை பண உதவி, அவர்கள் மருத்துவ உதவி என்று சொல்லி மாறி மாறி சௌமியா அன்புமணி அவர்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியை காப்பாற்றிய விதம் என்னை கண்கலங்க வைத்திருக்கிறது. அப்படியெல்லாம் கடுமையாக உழைத்திருக்கிறார்கள். கட்சிக்கு இக்கட்டான சூழ்நிலைகள் வருகிற பொழுதெல்லாம் எப்படியெல்லாம் பாய்ந்து பாய்ந்து உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார். என்னைக்கு கூட எழுதிங்க, கட்சியில் பாதிக்கப்பட்டவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கிறாங்க. மறைமுகமாக வலதுகை செய்வதை இடதுகைக்கு தெரியாது, இடதுகை செய்வது வலதுகைக்கு தெரியாது என்று சொல்கிற மாதிரி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மட்டும்தான் அவர்களுடைய குடும்பங்களை இன்றைக்கு காப்பாற்றி 500 பேர் குடும்பம் இல்லை எல்லா கவர்லேயே போட்டு பணத்தையும் போட்டு எத்தனை இல்லை ஆயிரக்கணக்கான எத்தனை குழந்தைகளுக்கு அவங்க ஃபீஸ் கட்டிகிட்டு இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் எல்லாருமே கையேந்திட்டு இருக்கிறீங்க. ஆனால் அவர் கொடுத்து உதவி கொண்டிருக்கிறார். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சனையே எங்க வந்துச்சு? அவர் கட்சிக்காகவும் உழைக்கல, எம்பியா இருந்தும் அங்க அட்டண்டன்ஸே போடல அப்படிங்கறதான் இப்ப பிரச்சனையா இருக்கு. அதை ராமதாஸ் அவர்களும் தெரிவிச்சிட்டாரு. இப்ப இன்னைக்கு ஸ்ரீ காந்திமதியும் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒட்டுமொத்தமா விவாதங்கள் நடக்கும்போது அவருடைய பிரசன்ட் நாடாளுமன்றத்தில் இல்லவே இல்லை அப்படிங்கிறத பதிவு என்ன ரெக்கார்டோ அதை சொல்கிறாங்க. இல்லைங்க, சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்துக்கோ என் கால்கள் செல்லாதுன்னு சொன்னவர் மருத்துவர் ஐயா. இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் பதவி வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அப்போ அவருக்கு பதவி ஆசை இல்லை என்றே வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல் நாடாளுமன்ற நடவடிக்கைகளை பற்றி நன்கு தெரிந்தவர் யார் என்று சொன்னால், வகுப்பு எடுக்கக்கூடிய பேராசிரியர் அளவுக்கு உயர்ந்தவர் யார் என்று சொன்னால் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். இந்த கலையை இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக வெளிநாடுகளிலே சென்று அந்த படிப்பை படித்துவிட்டு, இதே ஜி.கே. மணி எத்தனை முறை சொல்லியிருக்கிறார் என்று சொன்னோமா, அரசியலுக்கான ஆளுமை படிப்பை படித்துவிட்டு அரசியலிலே உள்நுழைந்தவர். நேரடி அரசியலிலே மட்டுமல்ல, களம் கண்ட அரசியலே மட்டுமல்ல, சிறை சென்ற அரசியலிலே மட்டுமல்ல, வெளிநாட்டிலே ஐரோப்பிய நாடுகளிலே சென்று அரசியல் கலை, உலக அரசியல் கலையை பயின்று, இந்திய அரசியல் கலையை பயின்று அதை நடைமுறை செய்து கொண்டிருக்கிற அன்புமணி ராமதாஸை பார்த்து நாடாளுமன்றத்திலே அவருடைய உரையை பாருங்கள். அதுக்கு இப்போ பாருங்கன்னா அதுக்கு நான் புத்தகம் போடணும். 15% தான் போயிருக்காரு. இந்த சதவீத கணக்கெல்லாம் இல்லை, அவர் பேசி அட்டெண்டன்ஸ் 15% தானே இருக்கு. 500 பக்கம் அவர் பேசுற அளவுக்கு புத்தகம் போடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அவருடைய பேச்சு இல்ல சார். அதுல என்ன மாற்று கருத்து இல்ல, அதுல மாற்று கருத்து இல்ல. அவர் நாலேஜபிள் மத்திய அமைச்சரா இருந்து பல்வேறு விஷயங்கள் பண்ணியிருக்காரு, அதுல மாற்று கருத்து இல்ல. எங்க போய் பேசணுமோ அங்க பேசலையே, அதைத்தானே கேள்வியா எழுப்புறாங்க. நாடாளுமன்றத்திலே பேசியதைத்தான் சொல்கிறேன், நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன், தெளிவாக சொல்லுகிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சட்ட நாடாளுமன்றத்திலே பல முறை ராஜ்யசபா உறுப்பினராக இருந்த பொழுதும் அமைச்சராக இருந்த பொழுதும் அதே போல நாடாளுமன்ற உறுப்பினராக 2014 தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளே சென்றது போதும் அவர் பேசிய பேச்சுக்கள் அத்தனையும் புத்தக வடிவிலே 500 பக்க அளவிலே போடலாம். நாடாளுமன்றத்திலே அவர் ஆற்றிய உரை, அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அருமையான நாடாளுமன்ற உரையை நான் இன்றைக்கு தொகுத்துக் கொண்டிருக்கிறேன். அந்த அளவிற்கு அதிகமாக அவர் பேசியிருக்கிறார் என்பதை ஆதாரபூர்வமாக நான் வெளியிடுகிறேன். எப்படி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக ஆதாரங்களை திரட்டி அவர்கள் செய்யாத வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த நடைபயணத்தை ஆரம்பித்தாரோ, அந்த மாதிரி அந்த புத்தகங்களை போடக்கூடிய அளவுக்கு நிறைய கருத்துக்களை பேசி அதன் மூலமாக மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த மாற்றங்களின் மூலமாக பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை என்னால் சுட்டிக்காட்ட முடியும். அது இன்றைக்கு தேவைக்காக அவர்கள் அப்படி பேசுகிறாங்க. ஆனால் உண்மையிலே மருத்துவர் ஐயாவுக்கு தெரியும், இந்தியாவிலே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை இருக்க வைத்த அவருடைய தகுதி திறமையை அளந்து பார்த்தால் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் எல்லோரையும் விட பல படிகள் மேலே தான் இருப்பார். அன்புமணியை மாற்றவே முடியாது, அவர் இப்படியே தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி ராமதாஸே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார். அவர் இப்படி தான் இருப்பார், அறிவு ஆற்றலோடு இருப்பார், அன்போடு இருப்பார்,
அப்பாக்காக கவலைப்படாமல் இருப்பார். பாட்டாளி மக்கள் அப்பாக்காக கவலைப்பட மாட்டார். பாட்டாளி மக்கள் கட்சியை பாதுகாக்கின்ற வகையிலே இருப்பார், மனித நேயத்தோடு இருப்பார். அப்பா முக்கியமா கட்சி முக்கியமா அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நின்றுச்சுல. அவர் கட்சியை உருவாக்கினார் என்று சொன்னார். அவர் உருவாக்கிய அந்த கட்சியை கொள்கை மாறாமல் ஆட்சி அதிகாரத்திற்கு சென்று பாட்டாளிகளுக்கும் விளிம்பு நிலை மக்களுக்கும் இன்றைக்கு அதிகார பகிர்வை கொண்டு வர செய்து அவர்களுக்கு உரிமைக்காக தொடர்ந்து போராடக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கிறார் என்று சொன்னார். அவரைத்தான் இன்று எடுத்திருக்கிறாரே தவிர, அவரால் தான் இந்த பயணத்தை தொடர்ந்து நடத்த முடியுமே தவிர வேறு ஒருத்தரையாவது காட்டுங்க. ஐயாவுக்கு பிறகு இந்த இயக்கத்தை நடத்தக்கூடிய ஆற்றல் மிக்கவர் அன்புமணி ராமதாஸுக்கு பிறகு வேறு ஒருவரையாவது அடையாளம் காட்ட சொல்லுங்க. அவர் இன்னைக்கு சென்டிமெண்டா ராமதாஸ் அவர்கள் பேசுறாருல, தூக்க மாத்திரை போட்டா கூட எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுங்கிறாரு. ஈட்டியில குத்துற மாதிரி இருக்குங்கிறாரு. நெஞ்சில மட்டும் இல்ல, உடம்பு ஃபுல்லா அப்படிதான் இருக்குங்கிறாரு. இதே வசனத்தை இது அன்புமணி பாப்பாரு, என்ன ரியாக்ட் பண்ணுவார் நினைக்கிறீங்க? அட்லீஸ்ட் இப்பயாவது அன்புமணி பேசுவாரா? இல்ல இப்போ நீங்க இந்த வசனத்தை பல முறை பேசியாச்சு. 50 வாரங்களாக அவர் எபிசோட் போட்டுட்டு இருக்காரு. ஆரம்பத்தில் நீங்க சொன்னீங்களே, இன்னைக்குதான் முதல் முறையா வெளிப்படையா இன்னும் அழுத்தம் திருத்தமா பேசியிருக்காரு. வெளிப்படையா அழுதுட்டாரு. இல்லைங்க, கண்டென்ட் இல்லைங்க அவர்கிட்ட. இந்த நாடக மேடை நடந்தது, அந்த நாடக மேடையில கண்டென்ட் இல்லை. ஆரம்பத்தில் பேசின பேச்சு நீங்க இதை கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கு. இது நான் கண்டென்ட் இல்லைன்னு சொல்றேன். அது என்ன கொச்சப்படுத்தும்? நீங்க அதையே நீங்க அதிகப்படுத்தி பேசுறீங்க, கொச்சப்படுத்துன்னு சொல்றீங்க. நான் என்றைக்குமே ஐயா அவர்கள் வளர்த்த பிள்ளை என்பதிலே மாற்று கருத்துக்கள் இல்லை. ஆனால் இன்றைக்கு ஐயா செய்கிற நிகழ்வு, தன் மகனுக்கு எதிராக செய்யக்கூடிய நிகழ்வு, இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அருகிலே இருக்க வேண்டிய கடமையும் பொறுப்பையும் நாங்கள் தெரிந்துதான் தெளிவாக செய்து கொண்டிருக்கிறோம். இல்லை என்று சொன்னால், அவர் பக்கத்திலே இருந்து நாங்கள் செய்திருந்தோம் என்று சொன்னால் இந்த இயக்கத்தை காப்பாற்றிவிட முடியாது. அவருடைய நோக்கம் நமக்கு புரிந்துவிட்டது. இந்த கும்பலுடைய நோக்கம் புரிந்துவிட்டது. இந்த இயக்கத்தை அழிக்க வேண்டும், இந்த சமூகத்தை அழிக்க வேண்டும். இந்த சமுதாயம் வளர்ந்து வருகிறது, இந்த சமுதாயத்தின் மூலமாக தமிழகம் வளர்ந்து வருகிறது. ஆகவே ஒட்டுமொத்தமாக இந்த இயக்கத்தை அழிக்க வேண்டும் என்று துடிக்கக்கூடிய அந்த கூட்டம் இன்றைக்கு கூட்டம் நடத்தி இருக்கிறது. அந்த கூட்டத்திற்கு மாற்றாக ஒட்டுமொத்தமாக பதிலடி கொடுக்க வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது. இருந்தால் நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இதை சொல்ல வேண்டிய காலத்தினுடைய கட்டாயம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பின்னாலே, பாட்டாளி மக்கள் கட்சியின் பின்னாலே இருக்கிறார்கள். அவர்களை திசை திருப்ப வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையிலே கூட்டப்பட்ட இந்த கூட்டம் குழப்பி விடுவதற்காக போடப்பட்டுகிற நாடகம் இது. ஒட்டுமொத்தமாக ஏற்கனவே இந்த நல்ல சிறப்பான கூட்டணியை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பேசி வந்து கொண்டிருக்கிறார். அது வெற்றி கூட்டணி, இந்த மாநிலத்தை மாற்றக்கூடிய ஒரு கூட்டணி, சிறப்பான ஒரு கூட்டணியை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசி வருகிறார். ஆக நாங்கள் ஆறுதலோடு இருக்கிறோம், தேர்தலோடு இருக்கிறோம். நிச்சயமாக இதை அற்புதமாக செய்து முடிப்பார் என்று சொல்லுவோம். அதை கெடுப்பதற்காக, குட்டிச்சுவராக்குவதற்காக அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் பின்னாலே திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டு ஒட்டுமொத்தமாக இந்த குழப்பத்தை ஏற்படுத்தி, ஆனால் இதன் பயன் என்னவென்று சொன்னால், திமுகவை நம்பி போயிருக்கிற ஜி.கே. மணிக்கும் சொல்லுகிறேன், அவர் பின்னாலே சென்று கொண்டிருக்கக்கூடிய, அவர் அழைத்து செல்கிற பாதையிலே சென்று கொண்டிருக்கிற பெரியவர்களையும் பார்த்து நான் கேட்கிறேன், இது சரியான தருணம் அல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி சென்றவர்கள் ஒட்டுமொத்தமாக எப்படி ஆகியிருக்கிறார் என்பதற்கு நானே ஒரு உதாரணம். அந்த வகையிலே என் பாதையை நான் நினைவுபடுத்தி பார்க்கிறேன். திமுக தான் இதை செய்து கொண்டிருக்கிறது. அந்த பாதையிலே ஜி.கே. மணி அழைத்து சென்று கொண்டிருக்கிறார். யார் அங்கே பக்கத்தில் இருந்ததெல்லாம் யாரு? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிவரடிகளா? ஒருவராவது யாராவது இந்த கூட்டத்தில் திமுகவை விமர்சனம் செய்து பேசினார்களா? தீர்மானம் 27 தீர்மானங்கள்ல அரசாங்கத்தை நோக்கி வந்து கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஊழியர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய அந்த புதிய ஓய்வு திட்டத்தை வந்து கொடுக்கக்கூடாது, பழைய ஊதிய திட்டத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. அது அரசுக்கு எதிரான தீர்மானமாக கருத முடியாது. ஏன்னா அது சடங்கு சம்பிரதாயமாக போடப்பட்டிருக்கிற ஒரு தீர்மானமாகத்தான் கருதுகிறேன். ஆகவே இந்த கூட்டம் நடத்தியதற்கு பின்னணியிலும் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. கூட்டி வந்த ஆட்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று நான் ஐயப்படுகிறேன். ஏனென்று சொன்னால், நான் நீண்ட காலமாக அந்த அரசியலில் பயணப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஒட்டுமொத்தமாக இந்த காணொலி காட்சியை நான் பார்த்து வருகிறேன். அதில் எனக்கு தெரிந்த முகம், அரசியலிலே பயின்றவர்கள், என்னுடன் சிறையிலே வந்தவர்கள், இந்த கட்சிக்காக உழைத்தவர்கள், மேடை அமைத்தவர்கள், பொறுப்பாளர்கள் என்று பார்த்தால் ஒருவரும் என் கண்ணு கட்டிய தூரம் வரையிலே தெரியவில்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கிறவர்களை வைத்து இதைத்தான் அரசியல் கட்சி, இதுதான் பொதுக்குழு, இதுதான் செயற்குழு என்று அவர்கள் கூறி வருவதை கேட்டால் எனக்கு நகைச்சுவையாக தான் இருக்குது. ஜி.கே. மணி இன்னைக்கு துரோகம் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையை அன்புமணி கொடுக்குறாரு. யாருக்கு எச்சரிக்கை? யார் எச்சரிக்கை கொடுப்பது? அந்த தைரியம் உனக்கு எப்படி வந்தது? நேற்று வரையிலே சின்னையா, சின்னவர் என்றெல்லாம் வந்து வாய்கிழிய பேசிவிட்டு இன்றைக்கு எச்சரிக்கை விடுகிறேன் என்று சொல்லுகிற தைரியமும் துணிச்சலும் உனக்கு எப்படி வந்தது என்று சொன்னால், அது திமுக கொடுத்த தைரியம். திமுகவின் மூலமாக பதவி பெற்றுவிடலாம் என்கிற நம்பிக்கை கொடுத்த தைரியம் தான் ஜி.கே. மணிக்கு வந்திருக்குது.
இதை மன்னிக்க மாட்டார்கள். நான் இன்று மறுபடியும் சொல்கிறேன், ஜி.கே. மணிக்கு எச்சரிக்கையாக சொல்கிறேன். இந்த அளவு கடந்த 30 ஆண்டு காலமாக இந்த இயக்கத்தையும் இந்த சங்கத்தையும் வழிநடத்தி அழைத்து சென்றவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். சித்திரை பெருவிழா மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டிலே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கடுமையாக இரவும் பகலுமாக உழைத்து 15 லட்சம் பேரை கொண்ட ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்தி காட்டினார். அந்த மாநாட்டை சீர்குலைப்பதற்கான முயற்சிகளை எல்லோரும் ஈடுபட்டார்கள். கடைசியிலே மருத்துவர் ஐயா அவர்களை பேச விடாமல் தடுப்பதற்கான சக்திகள் எல்லாம் இருந்தது. இப்பொழுதுதான் தெரிகிறது அந்த சக்திகள் எல்லாம் ஜி.கே. மணி தான் உருவாக்கி இருக்கிறார் என்று சொல்லி. ஆனால் அவைகளெல்லாம் மீறி 15 லட்சம் இளைஞர்களை கூட்டி ஒரு மாநாடு நடத்த தெரிந்த மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இந்த சின்ன சின்ன சவால்களையும் இந்த எச்சரிக்கையும் அவருக்கு சமாளிக்க தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு எழுதி வைத்துக்கொள்ள இந்த பேச்சை பேசிவிட்டார் இல்லையா ஜி.கே. மணி. இனி தருமபுரியிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி அவரை மதிப்பதற்கு ஒரு ஆள் இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சியிலும் மன்னிர் சங்கத்திலும் என்பதை இந்த இடத்துல என் மூலமாகவே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பசுமை தாயத்தினுடைய அந்த பதவி, அதாவது சௌமியா அன்புமணியினுடைய அந்த பதவி வந்து நீக்கப்பட்டிருக்கு. இது எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இது வேடிக்கையாக இருக்குது, வேடிக்கையாகவே இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பசுமை தாயகத்தினுடைய அடையாளமாக சௌமியா அன்புமணி அவர்கள் திகழ்ந்து வருகிறார். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்காக அவர் உழைத்த உழைப்பு சாதாரணமானதல்ல. குறிப்பாக இந்திய பெண்மணிகளிலே குறிப்பிட்டு சொல்லுகிற வகையிலே பசுமை தாயகத்தை பற்றியும் அமைதி குறித்தும் ஈழத்தமிழருடைய விடுதலையை சார்ந்தும் ஐநா மன்றத்திற்கே சென்று உரையாற்றியவர் யார் என்று சொன்னால் சௌமியா அன்புமணி அவர்கள். பசுமை தாயகத்திற்கு இலக்கணமாக அந்த அமைப்பை செய்வதோடு மட்டும் உலக தரத்திலே அந்த அமைப்பை கொண்டு வந்தவர்களிலே அவரும் ஒருவர். உலக உரிமைகளை பற்றி பேசக்கூடியவர், மகளிர் உரிமைகளை பற்றி பேசக்கூடியவர். அவரை விட்டால் வேறு யாருமே இல்லை என்று தெரியும். சமீப காலமாக அவருக்கு கூடுகிற பெரும் கூட்டத்தை பார்த்து பயந்து போன இந்த சிறு கூட்டம் அவர்களை விட்டால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் சொல்லுகிறேன், தமிழ்நாட்டிலே ஒரு வெற்றிடம் இருக்கிறது. ஜெயலலிதா அம்மையாருக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் இருக்கிறது. அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய அத்தனை தகுதி திறமையும் சௌமியா அன்புமணி அவர்களுக்கு இருக்கிறது. அதன் காரணமாகவே இடைஞ்சல் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்திலேயே அவர்கள் இடைநீக்கம் செய்திருக்கிறார்களே தவிர இவர்கள் நீக்குவதற்கு என்ன யோகியதை இருக்கிறது, என்ன தகுதி இருக்கிறது, இவர்கள் யார் என்று நான் கேட்கிறேன். ராமதாஸனுடைய அம்மா கனவுல வந்து பேசின விஷயத்தை வந்து ராமதாஸ் அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார். அப்போ தான் அந்த கண்ணீர் விட்டு அழுகக்கூடிய அந்த சம்பவம் வந்து நடக்குது. இனிமேல் அன்புமணி என்ன பண்ண போறார்? இல்லை, எனக்கே பலமுறை மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார், ஆண் மகன்கள் யாரும் கண்ணீர் விடக்கூடாது என்று சொல்லிவிட்ட அவரே கண்ணீர் விடுகிறார் என்று சொல்லுகிறார். அவருக்கு மட்டும் அடிக்கடி தாயார் வந்து கனவிலே வந்து போகிறார் என்று சொன்னால் ஒருவேளை பேரன் மீது கொண்ட அக்கறையாகவும் இருக்கலாம். பேரனை இந்த அளவுக்கு வதைக்கிறாயே என்று சொல்லி கூட இருக்கலாம். அதை சொல்ல மறந்து விட்டார். அது சொல்ல மறந்த கதையாகத்தான் நான் பார்க்கிறேன். பொதுவெளியில் அன்புமணி தரப்பில் எந்த ஒரு கருத்துமே நேரடியாக அவர் சொல்கிறதில்ல. நீங்கள் சொல்கிறீங்க, பாலு பேசுகிறாரு, இந்த மாதிரி மாறி மாறி விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்குது. இன்னொரு பார்வை என்னென்னா, ராமதாஸ் அவர்கள் அன்புமணி மீது கடுமையான குற்றச்சாட்டு வைக்கிறனால பொது பார்வை என்ன ஆகுதுன்னா, அப்பாவுக்கு இவர் துரோகம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிற்கிது. இல்லை, நீங்கள் பார்க்கணும், அதாவது எவ்வளவு குற்றச்சாட்டுக்களை சொன்னால் 50 ஏதாவது ஒரே ஒரு குற்றச்சாட்டு எடுபட்டு இருக்கிறதா? என்ன குற்றச்சாட்டை அவர் சொல்ல வருகிறார் என்பதாவது யாருக்காவது புரிகிறதா? ஒன்றுமே இல்லை. அப்பா சொல்கிறேன், நீ கேளுப்பா, அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை, சிம்பிள். அது ஏங்க, அது ஆத்திச்சூடியிலே சொல்லியிருக்குதுங்க. அது ஆத்திச்சூடி தெரியாதவர் அல்ல, அதுதான் சொல்ல வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் உள்ள அற்புதமான மகனாகத்தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார். பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவருடைய அவையடக்கம் என்பதோடு மட்டுமல்ல, அப்பா மீது அவர் கொண்டிருக்கிற அன்பின் காரணமாக இந்த கோபம் எப்படிக்காவது தணிந்து விடும் என்று தான் நினைத்தார். ஆனால் இனிமேல் அப்படி தணிவதற்கான வாய்ப்புகளே இல்லை. அதனால்தான் ஒரு சுடு சொல் கூட மருத்துவர் ஐயா அவர்கள் மீது அன்புமணி இதுவரையிலே பாய்ச்சவில்லை. அவர்கள் எவ்வளவோ அம்புகளை பாய்ச்சுகிறார்கள், அவர்கள் தான் அம்புகளை பாய்ச்சுகிறார்கள். சாதாரண ஜி.கே. மணி எச்சரிக்கை விடுகிற அளவுக்கு துணிந்திருக்கிறார். புல்லும் பாம்பென பொங்கி எழுந்ததோ என்று பொங்கி எழுந்திருக்கிறார். இவரெல்லாம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வந்து அங்கே வருகிறார், அங்கே 4 கிலோமீட்டர் வருகிறார் என்று சொன்னால் இங்கேயே நடுநடுக்கி கொண்டு பூங்குவத்தை வைத்துக் கொண்டு வரவேற்க துடித்து கொண்டிருக்கிறவர்கள் எச்சரிக்கை விடுகிறார்கள். கேட்பதற்கு ஆச்சரியமா இல்லை உங்களுக்கு? இதுவரையிலே ஒரு வார்த்தையாவது மருத்துவர் ஐயாவை பற்றி மருத்துவர் அன்புமணி எதிர்வார்த்தை பேசியதோடு மட்டுமல்லாமல் எது ஒன்றுமே பேசுனதே கிடையாது. கொலை பண்ணலாம் முயற்சி பண்ணாங்க, தலகாணியை வச்சு அமுத்தி கொலை பண்ணுறக்கெல்லாம் முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கல்ல. அதாவது சமூக ஊடகங்களில் இப்போ நீங்களும் நானும் இப்படிலாம் விமர்சனம் வருது இல்லை, இப்படிலாம் வந்து கருத்துக்கள் வருது இல்லை. அன்புமணி ஏன் இதை வந்து இல்லைப்பா இந்த பிரச்சனையை வந்து இனிமேல் பேசாதீங்கன்னு சொல்லி கூட அவர் சொல்ல மாட்டேங்கிறார்? இல்லை சங்கர், நீங்கள் உங்களுக்கு தெரியாது, ஆரம்பத்திலே இருந்து பல முறை அவர் எடுத்து சொல்லிவிட்டார், மேடையிலேயே சொல்லிவிட்டார்.
இதற்கு மேலே சொல்வதற்கில்லை. நாங்கள் எல்லாம் என்ன இகழ்ந்து கொண்டிருக்கிறவங்களுக்குலாம் அங்க பதவி கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அவர்களே சொல்றாரு. அதெல்லாம் அப்படி என்ன கண்டபடி பேசுறாங்க, அங்க வந்து பதவி கொடுக்கப்படுது. இல்லை. இப்போ பக்கத்தில் இருக்கிற அருள்மொழி உன்னை கண்டபடி பேசலையா? உன் பக்கத்தில் இருக்க பேராசிரியர் தீரன் அதிகமாக பேசலையா? எதிர்கட்சி வரிசையில் இருக்கும்பொழுது பல கூட்டணி கட்சிகள் இருக்கும்போது அவங்களாம் உன்னை கண்டபடி பேசலையா? இதை விட கேவலமாக பேச முடியும். அத்தபடியெல்லாம் பேசினவங்க தானே அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க. தயவுசெய்து அரசியல் தெரியாதவரோட ஏதாவது பேசுங்க. நான் நீண்ட கால அரசியலில் பயின்று கொண்டிருக்கிறேன். நீங்க ஐயாட்டெல்லாம் பாடம் கற்றுருக்கீங்க. பட் இருந்தாலும் நீங்க அன்புமணிக்கு ஆதரவா பேசுறதுனால இந்த மாதிரியான கேள்விகள் வருது. இல்லை, நான் ஆதரவு என்பது இன்றைய சூழ்நிலையில் இந்த சமூகத்தையும் இந்த இயக்கத்தையும் இவரை விட்டால் காப்பாற்றுவதற்கு ஆளே இல்லை. ஒரு குழுவினர் அழிக்க துடிக்கிறார்கள். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்கள் இந்த இயக்கத்தை காக்க துடிக்கிறார்கள். தமிழகத்து முழுக்க இருக்கக்கூடிய பாட்டாளி வர்க்க குடும்பம் ஒட்டுமொத்தமாக ஏன் இப்படி ஒரு தந்தை இப்படி செய்யலாமா? நாம் அரசியல் மாற்றத்தை உருவாக்கி விளிம்பு நிலையிலே இருக்கிறோமே, ஊமை சினங்களாக இருக்கிறோமே. நாம் இன்றைக்கு உயர்வுக்காக இந்த மனிதன் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறாரே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், அவருக்கு ஒரு முட்டுக்கட்டை போடலாமா? அவருடைய பயணத்தை தடுக்கலாமா? அவருடைய வேகத்திற்கு முட்டுக்கட்டை போடலாமா என்கிற ஒரு கேள்வியைத்தான் ஒவ்வொரு குடும்பங்களும் எழுப்பி வந்து கொண்டிருக்கின்றன. அன்புமணி தான் கட்சியே அழிக்க பார்க்கிறாரு. பாமகங்கிற கட்சி இல்லாத மாதிரி பண்ணும் போல இருக்கு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. மனசாட்சியை நீங்க ஒரு ஊடகவியலாளர், மனசாட்சியை தொட்டு பேசுங்க. இப்படி நீண்ட காலமாக இந்த அரசியலிலே தொடர்ந்து ஒரு நாள் கூட ஓய்வு இல்லாமல் உழைத்து கொண்டிருக்கிற ஒரு மாமனிதனாகத்தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பார்க்கிறேன். போதா குறைக்கு இன்றைக்கு வீட்டிலே இருந்து குடும்ப வேலைகளை பார்த்து கொண்டிருக்க வேண்டிய சௌமியா அன்புமணி அவர்களையும் தான் போக வேண்டிய இடங்களெல்லாம் நீ போய் அதை நிரப்பு என்று சொல்லி, அதாவது பகிர்ந்து கொடுத்து, வேலையை பகிர்ந்து கொடுத்து பம்பரமாக சுழன்று உழைத்து இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக உருக்குலைந்து செயல்பட வேண்டிய அவசியம் கட்டாயம் யாருக்கும் இல்லை. ஆனால் அவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய நோக்கம் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தையும் இந்த மக்களையும் இந்த இயக்கத்தையும் காக்க வேண்டும் என்பதற்காகவே. அவர்களை பின்பற்றித்தான் இன்றைக்கு அலையலையாக பெண்களும் அதே நேரத்தில் இளைஞர்களும் படையுடன் நடத்தி கொண்டு என்னதான் இந்த இயக்கத்தை அழிக்க இப்படிப்பட்ட சிறப்பு செயற்குழு பொதுக்குழு என்று போட்டு துடித்தாலும், திமுக பின்னணியிலே இருந்து இவர்கள் செயல்பட்டாலும் அதை எல்லாம் முறியடிப்பதற்காக லட்சோப லட்ச இளைஞர்கள் இன்றைக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பின்னாலும் சௌமியா அன்புமணி அவர்கள் பின்னாலும் திரண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சன உண்மை. வெற்றி கூட்டணி அமைப்பேங்கிறாரு ராமதாஸ் அவர்கள். அது வினோதமான பேச்சு, வேடிக்கை. 25 சீட்டு வெற்றி கூட்டணி, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, இதுதான் அவங்க இன்னைக்கு பேசின விஷயமே. எனக்கு தெரிஞ்ச ஜி.கே. மணி போய் பேசியிருப்பார் திமுக கிட்ட. 4 சீட்டு கொடுப்பாங்க, அதில் ஒரு சீட்டு அவருக்கு. வெற்றி கூட்டணி சொல்லும்போது வேற ஒரு கணக்கு வருது. அதுதான் வெற்றி கூட்டணி என்பது அவருடைய கூட்டணி. அந்த கூட்டணியிலே அவர்கள் இடம்பெறலாம் என்று அங்கே இடம் கிடையாதுங்க. நான் சொல்கிறேன், அவர்கள் பாரு எல்லாவற்றையும் இழந்து நிராயுதபாணியாக நிற்கிறார்கள். ஐயா என்கிற ஒரு மாமனிதன் வீரத்தை களத்தை போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான் என்று வரும் அந்த மாதிரியா நிற்க போகிறார்ன்ற ஒரு சூழல் என் அரசியல் கணக்குக்கு தெரிகிறது. நான் இதுவரையில் இப்படிலாம் பேசுனது கிடையாது. இன்றைக்கு உங்கள் முன்னாடி நான் பேசுகிறேன். என் காரணம் என்னவென்று சொன்னால், இவர்கள் நடத்திய நாடகத்தினுடைய பிரதிபலிப்பு தான் என்னுடைய பேச்சாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நாடகம் அரங்கேறி இருக்கக்கூடாது. இந்த நாடகம் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த நாடகம் இதோடு முடிந்துவிடும் என்று தான் நான் கருதுகிறேன். பாட்டாளி மக்கள் சொந்தங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் நிறைய இதெல்லாம் சொன்னதெல்லாம் பாட்டாளி மக்கள் சொந்தங்களுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். 2 பிரிவாக இருக்குது இல்லை? விழிப்பாக இருங்கள். குழப்பத்தை யார் சொல்றதை நம்புறது அப்படிங்கிற இடத்துக்கு வந்து அதுதான் சொல்கிறேன். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஒருபால் கோடாமல் உன்னத பணியாற்றக்கூடிய நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு இதுவரையில் நீதியின் குரலை 30-31 வருஷமாக நடத்திட்டு இருக்கிறேன். இதுவரையிலே நான் அவர்பால் என்று பேசியதில்லை, இவர்பால் என்று பேசியது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த இயக்கத்தை அழிக்க துடிக்கிறவர்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸை கீழிறக்கம் செய்ய வேண்டும், அவர் பெயருக்கு களங்கம் விளைக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அற்புதமான மனிதருடைய பயணத்துக்கு தடைபோட நினைக்கிறார்கள். அந்த தடைபோட அந்த பயணத்துக்கு உறுதியாக நாம் இருக்க வேண்டும். அவர் கரத்தை வலுப்படுத்த வேண்டும், இந்த இயக்கத்தை பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மருத்துவர் அன்புமணி ராமதாஸை நாம் பின்பற்ற வேண்டும் என்பது தான் என்னுடைய இறுதியான வார்த்தையாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம், பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக நன்றி. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை